ஃபர்ஸ்ட் நைட்ல கூட ஃபோன் தான் சார் நோண்டினா. அது நான் வேணும்னே பண்ணல சார். ஃப்ரெஷ் அப் ஆவாரு, ஃபோன் பார்ப்பாரு, சாப்பிடுவாரு, படுப்பாரு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய மனைவிகளும் கேட்கறது தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஏன் ஒன்றும் கல்யாணம் ஆகல? உங்கள் தரப்பு சிக்கல்களையோ பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவர்களாக கணவர்கள் இந்த ஷோலையும் வந்திருக்கிறாங்க. உன்னையே நீயே கேட்கிற. எல்லாருக்கும் ஒரு ஒயிட் டிஷர்ட் தரப்போம். அந்த ஒயிட் டிஷர்ட்ல உங்க மனைவிமார்கள் எழுதுவாங்க, சிங்கத்துக்கு சீக்கு வந்தா பெருச்சாலி எல்லாம் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுமா. டோன்ட் யூஸ் ஃபோன் நைட் டைம், டோன்ட் கோ பேச்சுலர் ரூம், ரொமான்டிக்கா இரு. பூவை இந்துகிட்ட கொடுத்துட்டு ஒரு ரொமான்டிக் லுக் அப்படி விடணும். எங்க ஒண்ணு விடுங்க. நைட் ரைடு கூட்டிட்டு போவா, நைட் ரைடு போகாதவா? கூட்டிகிட்டே போக மாட்டான் சார். மேரேஜ் ஆகி 1 month தான் ஆகுது. பைக்ல போக வேண்டாமா? இது வரைக்கும் எங்கேயுமே என்னை கூட்டிட்டு போனது கிடையாது. 1 monthல நான் 6 லைனாமா? சோழி முடிச்சு. ஓ, நான் கூட ஏதோ ஒரு 7-8 வருஷம் மேரேஜ் லைஃப் போட்டுருக்குன்னு நினைச்சேன். அது தப்பு தாங்க. அவன் 4, 5, 6 hours ஃபோன் நோண்டுவான் சார். ஃபர்ஸ்ட் நைட்ல கூட ஃபோன் தான் சார் நோண்டினா. என்ன எழவி அது? ஆக மொத்தம் இன்னைக்கு நடக்கிறது ஷோவே அல்ல. எப்படி எல்லாம் டெவலப் ஆகி போயிட்டு இருக்காங்க பாரியா அவங்க. தம்பி, நான் போனை ரொம்ப யூஸ் பண்றவங்களா கேள்விப்பட்டிருக்கேன். இது ரொம்ப நுட்பமா இருக்கேன். என்ன டெக்னிக்கல் அடிக்கிறாங்க. 10 years அவனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணேன் சார். 10 year லவ் வேற இருக்கா? ஆமா சார். இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல. இவன் அவ்வளோ ஆசையா லவ் பண்ணேன். ஆனா இவன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே என் மேல காட்ட மாட்டான். இன்ட்ரெஸ்டிங். சரி, பேச்சுலர் ரூமுக்கு போகாதுன்னு சொல்றீங்க, அது எதுக்கு? ஆக்சுவலி எங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் சார் இவனுங்க பேச்சுலர் ரூம். இவன் ஃபர்ஸ்ட் இருந்த அதுக்கு என்னங்கிறப்ப ரூம் அங்கேயே தான் சார் இருப்பான். ஒரு 4-5 பேர் இருப்பானுங்க. இவன் இல்லைன்னா அவனுங்க இருக்க மாட்டானுங்க. இது என்ன பிரமாதம்? இப்ப கூட 2 பேர் தொத்தி புடிச்சிட்டே பின்னாடி வந்துட்டானுங்க. அவங்கள பிடிச்சி கட்டா, இந்த பின்னால கையை கட்டுறாங்க பாரு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. எங்க வாடான்னு சொன்னாலும் போயிடுவான் சார் பின்னாடியே. ஆக்சுவலா இப்ப அங்கதான் இருக்கீங்களா? என்ன பண்றது, தலையெழுத்து யூனோ. 2 வீடு தள்ளி இருக்கோம் சார். ஆஹா, நீங்க முதல்ல ஏரியா மாத்துங்க. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான். ஆக்சுவலா தம்பி பாதி லைஃப் பேச்சுலர் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காப்ல. ஃபுல்லாவே இப்பயும் அப்படிதான் சார் வாழ்ந்துட்டு இருக்கான். லொகேஷன் தான் மாத்தணும். எதையாவது ஒரு தீர்ப்பை சொல்லி நாட்டாம ஏறலாம் பார்த்தா வீட்டாமையாவே வச்சு வடிக்க பாக்குறாங்க. ஆமா, பெரிய டீச்சர் வைப்போ. ஓகே, பின்பக்கம் திருப்புங்க. பேஜ் டர்ன் ஓவர்னு அர்த்தம். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. என்ன ஒரு டைம் ஆச்சு முன்னால தம்பி பாருங்கள் அப்படிலாம் இருந்துச்சு. அப்படியே போ வெறி ஏறுதாட்டு இருக்கு. ஏன்டா இப்படி கொலவரி பிடிச்சு அலையறீங்க? என்ன ஒரு டே ரசிச்சு பாரு. ஓ, எல்லாத்துலயும் உள்குத்து இருக்கு தம்பி. இன்னும் நான் சேர்த்து குத்துங்க சாமி. எனக்கு முக்கியத்துவமே தர மாட்டாங்க சார். என் மேல தப்பே இருக்காது, யாராவது என்ன ப்ளேம் பண்ணுவாங்க. என்னடா நம்ம எதிரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு. ஆனா அவங்களுக்கு தெரியும் என் மேல தப்பு இருக்காதுன்ட்டு, அவங்க மேலதான் தப்புன்னு கேட்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இது ரத்த பூமின்னு புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்களாம். அப்ப நான் ஹர்ட் ஆகுறது அவங்களுக்கு தெரியாது. உனக்கு அவன் முக்கியமா நான் முக்கியமா இப்பவே சொல்லு. என்னது பொறுப்பா இருக்குதுன்னா, இவங்க பொறுப்பா இருந்திருந்தா என்னோட பிரெக்னன்சி டைம்ல நாங்க 2 பேருமே கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. என்னாச்சு? என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டப்பட்டோம். நீங்க ஒரு ஆளாவே மேனேஜ் பண்ண மாதிரி ஆயிடுச்சா? இவங்க பொறுப்பா இல்லாதது என் முன்னாடியே எல்லாம் மட்டமா பேசும். இதெல்லாம் எனக்கு சாதாரணம். அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு இவங்க வீட்டுல சொல்றப்ப என்னால கேட்க முடியாது. எனக்கு கஷ்டமா இருக்கும். என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங். போடா. அவங்க வந்து குழந்தையா இருக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல விஷயம் தானே. எனக்கு 2 குழந்தைய மேனேஜ் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். நான் ரசிப்பேன், 3rd person ரசிக்க மாட்டாங்க. ஆமா, என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. சபையில அப்படி இருக்க முடியாது. ஆமா சார். அதனால கொஞ்சம் மாறிக்கோங்க. உங்ககிட்ட நான் அட்வைஸ் கேட்டேனா? அவங்க தம்பிக்கு இவங்க தான் கல்யாணம் பண்ணும். ஆனா எப்படின்னா அவங்க தம்பி தான் குடும்பத்து வரவு செலவு எல்லாம் பார்ப்பாங்க. தம்பியாடா நீ கொலகார பாவிடா. இவங்க கிட்ட விட மாட்டாங்க இவங்க அம்மா. எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். 6வதுலேருந்து ஃபுல்லாகவே அத்தை வீட்டில் தான் படித்தேன். 10வது வரைக்கும் அங்கே தான் படித்தேன். அங்கே பசங்களோட சுற்றிட்டு இருந்தேன். அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். எனக்கு எந்த ஒர்க்கும் எதுக்கு தர மாட்டாங்க. நான் ஏதாவது தப்பா பண்ணிடுவேன் சொல்லிட்டு எதையும் கொடுக்க மாட்டாங்க. என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? அந்த பயம் தான். அதை தான் நீங்க உடைக்கணும். எதிர்பார்க்கல, எதிர்த்து அடிப்பானு எதிர்பார்க்கல. டைம் அது ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒரு வேலை அவங்க பெர்ஃபெக்ட்டா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செய்வாங்க சார். இத முதல்ல சொல்ல கூடாதா? இன்னுமே நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா உங்களோட விளையாட்டு தானே. உங்க ஃப்ரெண்ட்ஸோட சுத்தினால எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியல சார். இது தெரியாதே பேசி இருந்தீங்களா? போய் செய்ய போனாலும் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிடுவேன். இப்போ ஒரு இடத்த ஃபுல்லாவே ஜாலியா இருக்குன்னு எதிர்பார்ப்பேன். எனக்கு ஒரு மயம் தெரியாதுல. எனக்கு
செத்த பையல. ஆனா அவங்க பெரியவங்களாம் அப்பெல்லாம் இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன்னு தான் எனக்கு தெரியல. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. உங்களோட அலட்சியத்தால நம்ம 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் யோசிச்சு பார்த்தீங்களா? அது அப்ப எனக்கு தெரியல. அப்ப புரியல, இப்ப புரியுது. அது நான் வேணும்னே பண்ணல சார். அது சத்தியம். அதுதான் அழுவுறியா? சரி அழு அழு. உனக்கா நீ அழுவலன்னா வேற யார் அழுவாங்க? நீ வேணும்லே பண்ணலன்னு எனக்கும் தெரியும். ஆனா மாறுன்னு சொல்றேன். எதுக்கு? யூ ஆர் த மேன் ஆஃப் த ஹவுஸ். இது உங்க குடும்பம். அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸிங்க, அதை ஃபாலோ பண்றது தான் கஷ்டம். சரியா? அதுக்கான நல்லது கெட்ட முடிவுகளை நீங்க தானே எடுக்கணும். அப்பதான் வெளியில மதிப்பாங்க. ஒரு பிச்சைக்கார பயலுக்கு இருக்க மரியாதை கூட எனக்கு இல்ல. கடைசியா நீங்க எடுத்த முடிவு என்ன? ஒரு தீர்க்கமான பெரிய முடிவு கடைசியா நீங்க என்னது எடுத்தீங்க? நான் ஒரு முடிவு எடுத்தாலும் அது இது வேணாம் சொல்லி இது பண்ணிடுறாங்க. அதனால நான் அதை யாரு? உன் முடிவு தான் என் முடிவு. இங்கிட்டு சொல்லு. உன் முடிவு தான் என் முடிவு. அதுதான் நான் சொல்றேன் சார். ஒரு முடிவை எடுக்கிறாங்க சார், ஸ்டாண்டர்டா சொன்னா தானே சார் அவங்களும் கேட்பாங்க. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. சொல்லுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. அவங்க வேணாம் அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்க. ரைட் விடு. சில முடிவுகள் வச்சிருக்கீங்க. நான் வந்து என்னால செய்ய முடியாது, நான் பண்ணா ஒத்துக்க மாட்டானுங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. நீங்க பண்ணா ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் இருக்கு, உங்க மனைவி. அவங்க ஒத்துக்கட்டும் முதல்ல. நம்புறியா? இப்ப நம்புறியாப்பா? ரைட்டா? உண்மை இவன் தான் குழந்தை. ஓகே, அந்த குழந்தையே நீங்க தான் சார். இந்த தஞ்சாவூர் குடும்பம் இதை புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஒண்ணா இருக்கணும், எல்லாம் குடும்பமா இருக்கணும்னு ஆசைப்படுறாப்ல. பிள்ளைக்கு ஆசைய பாரு. அது அப்படிப்பட்ட ஒருத்தரை அளவச்சு பாக்குறதுங்கிறது எந்த வகையிலையும் சரியில்லை. நீடா, நியாயம்டா, நேர்மைடா. இட்ஸ் குட். யூ ஆர் a good couple. ஓகே சார். ஆள விடுற சாமி. அடுத்தது, இந்த பொண்ணு எழுதுற ஸ்பீடை பார்த்தா ஏற்கனவே 7-8 டிஷர்ட் அவனுக்கு போட்டு விட்டு எழுதி இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. எல்லா விஷயத்திலும் பெர்ஃபெக்ட். ஆனா பாப்பா விஷயத்துல மட்டும், என் விஷயத்திலையும் 0. எங்க வந்து யாருகிட்ட மாட்டி விட்டுருக்க? ஏன் அப்படி சொல்றீங்க? மளிகை சாமான் வாங்கி கொடுக்கறது, காய்கறி வாங்கி கொடுக்க எல்லாத்துமே பர்ஃபெக்ட்டா. கரெக்ட். ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டுறேன். பக்கத்துல இருக்கவங்க கூட இவர் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே. கல்யாணம் பண்ணும்போது கூட என்ன சொன்னாங்க, ஒரு பொறுப்பான பையமா, தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான். நீங்க ரொம்ப நல்லவர். நானா வந்து ஒரு சின்ன விளையாட்டு பொண்ணு, அவளை கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படி சொல்லி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களே. சிறுசுகிட்ட சிக்கிட்டான். அது ஒரு 3 months வரையும் தான் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே 0 ஆயிடுச்சு. மறுபடியும் முதல்ல இருந்தா. புரியல. உங்க விஷயத்துல மட்டும் ஒரு பெர்ஃபெக்ட்டா இல்லைன்னு சொல்றீங்களே, எதை வச்சு சொல்றீங்கன்னு கேக்குறேன். புரியலையே. காலை 10 மணிக்கு பேக் எடுத்தாருன்னா நைட்டு 10:30க்கு தான் வருவாரு. சாரி, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. வருவாரு, ஃப்ரெஷ் அப் ஆவாரு, ஃபோன் பாப்பாரு, சாப்பிடுவாரு, படுப்பாரு. கல்யாணம் ஆன உடனே டெய்லி மல்லிப்பூ அல்வா வாங்கின்னு உன்ன பார்க்க வரணும். ஆக்சுவலாக காலைல 10 மணிக்கு பேக் எடுத்தோம்னா மார்னிங் ஆஃபீஸ், ஈவினிங் முடிச்சப்போ ஃப்ரெண்டு கூட போகிறது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. ஃப்ரெண்டு ஷாப் வச்சிருக்காங்க, அவரோட கொஞ்சம் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறது. நீங்க எல்லாம் யாரு, என்ன பிசினஸ் பண்றீங்க? புரியல. நீங்க பார்ட்னரா இருக்கீங்களா அதுல? பார்ட்னரை அவர் பண்ணி தரோம். சரி, ஓகே. எல்லாம் ஒரு அடிஷனல் வருமானத்துக்கு தான். எனக்கு ஏண்டிங்க்கு அந்த டைமிங்க்கு இதுக்கு அந்த டைம் கரெக்டாக இருக்குது. 10 to 10 அந்த டைம் எனக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ முடியலடா. இப்போ அவர் 2 வேலை பாக்குறாரு. இதுல ஏதாவது ஒண்ணு விட்டா குடும்பம் தாங்குமா? வாய்ப்பில்ல ராஜா. சார் நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு 10:30 மணிக்கு வரத ஒரு 10 மணிக்கு வா. என் நெத்தில நான் கேனப்ப என்னடா எழுதி வச்சிருக்கேன். பாப்பாவோட இருக்கும்போது ஒரு 9 o'clock மேல பேட்டரி ரொம்ப லோவாயிடும். சார்ஜில போட்டுட்டு சாப்பிடு. இதுக்கு அம்மா சண்டை போடுவாங்க. என்னால சமாளிக்க முடியாது அவளை. கொஞ்சம் நீ அவர் வந்து ஹெல்ப்லாம் பண்ணாத, நீ வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு இரு. வை நாட் வை மீ. காலையில 10 மணிக்கு பேக் மாட்டவன் நைட்டு 10:30 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரான். அவனுக்கு பேட்டரி சார்ஜ் டவுன் ஆகாதா? உனக்காவது பேட்டரி சார்ஜ் இல்லாம போகுது. இங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் பியூஸ் பிடிங்கி கரிச்சு நாரிடுது. அவங்க அப்பாவுக்கும் மகளுக்கும் ஏதாவது இருக்கணும், ஆனா அது கிடையவே கிடையாது. அந்த ரிலேஷன்ஷிப்பே இல்லை. அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எனக்கு டைம் கொடுக்க முடியல. ஆக்சுவலாக வந்து நான் வளர்ந்த விதம் வேற. ஓகே, ஒரு மனுஷன் எவ்வளவுதாயா கஷ்டப்படுறது. நம்ம எப்படியாவது தீவிரப்படி தூக்கி விட்டுறணும், அதுக்கு நான் டைம் கொடுத்து பண்ணுறேன். ஆனால் இதுக்கு என்னால் கொடுக்க முடியல. தன்னோட பிள்ளைகளை தன்னை விட ஒரு ஸ்டெப்பாவது மேல தூக்கி விட்டுறணும்னு தான் ஒவ்வொரு தகப்பனும் ஆசைப்படுறாங்க. ஒரு தந்தை ஒரு தாயை போலவே அன்பை வெளிப்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க. அவரு தன் வாழ்க்கையில கண்ட அனுபவத்துல இருந்து இதுதான் பிள்ளைங்களுக்கு காட்டுற பாசம். இல்ல சார், இப்போ அவளுக்கும் பாப்பாக்கும் அவ பாப்பாவை அவரை தேட மாட்டாளா சார்? உங்களுக்கு உங்க பிள்ளையோட இருக்க எவ்வளவு ஆசையா இருக்கு? எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கு. அழுகுறான். ஏய் அல்லவேலடா. ஆக்சுவலாக வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து அவர் வந்து வீக்லி ஒரு 1 days லீவ் போட்டு நான் வரல, நீ பார்த்துக்கிறாங்க. அப்போ டேக் ஃபுல் டே லீவ்.
சார் தேங்க்யூ ஸோ மச் சார். பாப்பா கூட்டி வெளில போகலாம், பார்க் போகலாம், எங்கே வெளியே டின்னர் சாப்பிட போகலாம். அதுக்கு டைம் கொடுக்கணும்னு ஆசை இருக்கு. என்னால முடியலடா. அப்புறம் ஏதோ சாக்லேட் வாங்கினா ஃபுல்லா கொடுத்துறாரு, அடிச்சுக்குது. அதை எப்படி புட்டு கொடுக்கணும்ன்ற ஒரு பேசிக் தெரியல. சில்லி மாதிரி பேசாதப்பா. ஒரு பால் கொடு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஆமா, அவனை புரிஞ்சுக்கங்களேன். ஒருத்தர் 2 வேலை பார்க்குறான், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டே இருக்காப்ல. இருக்கட்டுமே, இருக்கட்டும், என்னங்கப்பா இருந்துட்டு போதுங்க. என்ன இப்போ இவர்கிட்ட போயிட்டு பியூட்டிஃபுல் ஃப்ளவரியா நீங்க சொல்லிட்டு இருந்தா எப்படி செய்ய முடியும்? தப்பு மாமா, தப்பு. இப்போ நீங்க என்ன எழுதுறீங்கன்னா, அவர் என் விஷயத்திலும் பாப்பா விஷயத்திலும் 0ன்னு எழுதுறீங்க. நீ நியாயமா என்னடா பண்ணோம்? நான் என்ன கேட்குறேன், இப்படி ஒருத்தரை 0ன்னு எப்படி சொல்லுவீங்க? இதெல்லாம் நம்ம பழக்கமாயிடுச்சு. இப்போ ஒரு இந்த 2 வேலை பார்த்து சம்பாதிக்கிற பணம் முழுக்க உங்க வீட்டுக்கு வருதா இல்லை அவங்க அம்மா வீட்டுக்கு போதா? கம்ப்ளீட்டா உங்களுக்கு தான் வருது. பாண்டிங் இல்லாதவர் பிள்ளைய பத்தி பேசுறப்ப அலறாரு. இப்போ அவர் ஏன் அலறாருன்னு நினைக்கிறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். அவரால பாப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்போ அந்த கண்ணீருக்கு என்னதான் மதிப்பு? அப்போ அது உண்மையான கண்ணீர். அதாவது எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 100 தான் சார். அப்போ மாத்துக்க 100ன்னு. நான் சொல்லல சார், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு. போட்டு தாக்குறது மறுபடியும் சொல்ல, பச்சா குடுமி சிறச்சா மொட்டை எங்க ஊர்ல. இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நன்றி.